பொதுமக்கள் ஓட்டு போட்டு சும்மா வீட்டில் இருக்கிறாங்கன்னு நினைக்கூடாது. ஒவ்வொரு வார்டில் என்னென்ன வேலை நடந்துக்குது, கௌதம் நகரா, சொர்ணா நகரா, காத்தாவா, அதுக்கு என்ன பண்ணிக்கிறீங்க, எப்போ கொடுப்பீங்க, மைனிங் வீடுங்களா, அது காத்தா எப்போ கொடுப்பீங்க, எம்பி கிட்ட கொடுத்தீங்கல்ல மெமராண்டம், அதோட இதெல்லாம் பேசணும். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் அந்த மக்கள் கூட நம்ம கவுன்சிலர்கிட்ட பணம் கொடுக்கல, நம்ம கவுன்சிலர் கேட்டது கிடைக்கல, பாவம் கவுன்சிலர் என்ன பண்ணுவார். சார் வரப்போகிற சிஎம்சி பட்ஜெட் பற்றி சொல்லுங்கள். சிஎம்சி பட்ஜெட் பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க சார். அவ்வளோ கர்நாடகா பட்ஜெட் வந்த மேலே சிஎம்சி பட்ஜெட் போடுவாங்க. வருஷம் வருஷம் சிஎம்சி இது பட்ஜெட் போடுறாங்க. ஆனால் இது வரைக்கும் என்னென்ன நடந்துச்சு, பட்ஜெட்டில் எவ்வளோ வந்துச்சுன்னு ஒருத்தருக்கும் தெரியல. கேட்டாக்கா லைவ் எடுத்து ஜனங்களுக்கு காட்டுக்கனாக்கா எடுக்கிறேன்னுவாங்க. நம்ம முன்னாள் பிரசிடென்ட் வள்ளல் முன்சாமி இருக்கும்போது கூட ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஒன்று பப்ளிக் தெரியணும், டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும், லைவ் கொடுக்கணும்னு சொன்னேன். எல்லாம் எடுத்தாங்க. லைவ் காப்பி கொடுன்னு கேட்டாக்கா, சார் அவன் தெரியாத வெட்டிங் டே எடுத்துகிட்டு இருக்கிறாங்கன்றான். தெரியாத வெட்டிங் டே எடுத்துட்டான். ஒரு சிட்டி முனிசிபாலிட்டி லைவ் ப்ரோக்ராமை வெட்டிங் எடுத்துட்டாங்களாம். அந்த கேசட் அனுப்பிட்டு இருக்கிறான் அப்படின்னாங்க. அப்போனா என்ன அர்த்தம், அவங்ககிட்ட டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னு அர்த்தம். இந்த பட்ஜெட்டில் இப்போ வரப்போகிற பட்ஜெட்டில் இதான் கடைசி பட்ஜெட் முனிசிபாலிட்டி. இது இன்னும் 7-8 மாதம் தான் முனிசிபாலிட்டி எலெக்ஷன் வந்துடும். அதுக்கப்புறம் என்னென்ன வேலை செய்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஓட்டு போட்டாங்க பாரு மக்கள், அந்த வார்டு கவுன்சிலருடைய வேலை எவ்வளோ, அவர் எவ்வளோ வேலை செய்துக்கிறாரு, முனிசிபாலிட்டி எவ்வளோ பணம் அதுக்கு ரிலீஸ் ஆகிக்குது, இதெல்லாம் அந்த பட்ஜெட்டில் வரணும். ஃபண்டு எவ்வளோ வந்துக்குது, எம்எல்ஏ ஃபண்டு எவ்வளோ கொடுத்துக்குறாங்க, முனிசிபாலிட்டிக்கு ஃபண்டு எவ்வளோ வந்துக்குது, இதெல்லாம் பட்ஜெட்டில் வரும். இதெல்லாம் பொதுமக்களுக்கு டிரான்ஸ்பரன்சியாக தெளிவாக தெரியணும். நம்ம வார்டில் இவ்வளோ வேலை நடந்துக்குது, இவ்வளோ பணம் செலவு பண்ணிக்கிறாங்க, நம்ம கவுன்சிலருங்க இவ்வளோ செய்துக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியணும், கவுன்சிலருக்கும் தெரியணும். காலையில் போய் உட்காந்து உடனே 11 மணிக்கு வருவான், நம்மக்கிட்ட ஒரு காப்பி கொடுக்குவான். ಈ ಥರ ಇದೆ, ಈಗ ಓದ್ತಿದ್ವಿ, ಸತ್ತೋಗೋರು ಇಷ್ಟು, ಬರ್ತದ್ದು ಇಷ್ಟು, ಡೆತ್ತದು ಇಷ್ಟು, பட்ஜெட்டு முடிச்சுட்டா லஞ்ச் எதுனா கூப்பிடுவானுங்க, சாப்பிட்றாங்க, போகிறாங்க, முடிஞ்சு போச்சு. இவ்வளோ தான் பட்ஜெட்டு. இந்த முறை அப்படி கிடையாது. பப்ளிக்கு லைவ் ப்ரோக்ராம் கொடுக்கலன்னு சொன்னால் இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் ஆஸ் எ 15th வார்டு கவுன்சிலரு, ஆஸ் எ எக்ஸ்எம்எல்ஏ அந்த முனிசிபாலிட்டி காம்பவுண்ட் உள்ளவே நானும் என் பார்ட்டிக்காரங்களும் தர்ணா உட்காருவோம். மக்களுக்கு டிரான்ஸ்பரன்சி தெரியணும். பொதுமக்கள் ஓட்டு போட்டு சும்மா வீட்டில் இருக்கிறாங்கன்னு நினைக்கூடாது. ஒவ்வொரு வார்டில் என்னென்ன வேலை நடந்துக்குது, கௌதம் நகரா, சொர்ணா நகரா, காத்தாவா, அதுக்கு என்ன பண்ணிக்கிறீங்க, எப்போ கொடுப்பீங்க, மைனிங் வீடுங்களா, அது காத்தா எப்போ கொடுப்பீங்க, எம்பி கிட்ட கொடுத்தீங்கல்ல மெமராண்டம், அதோட இதெல்லாம் பேசணும். அதர்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க, அதர்ஸ் பேசலாம் அப்படின்னு. ஆனால் பட்ஜெட்டில் மார்க்கெட்லேருந்து இன்கம் எவ்வளோ வருது, அதனால் எவ்வளோ செலவு பண்ணிக்கிறீங்க, எந்தெந்த இடத்துக்கு செலவு பண்ணிக்கிறீங்க, இதெல்லாம் பொதுமக்கள் தெரிவிக்கணுன்றதுக்காக தான் டிசிக்கு நான் இன்ஃபர்மேஷன் பண்ணி ஒரு லெட்டரை எழுதிக்கிறேன். டிசி அவர் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்க, நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் அத்தாரிட்டியாக இருக்கிறீங்க, சுப்பீரியர் டைரக்டர் முனிசிபாலிட்டி அது வேறு விஷயம். தற்சமயத்துக்கு டெப்டி கமிஷனர் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். எஸ், லைவ் ப்ரோக்ராம் வச்சு ஜனங்களுக்கு தெரியணும். முனிசிபாலிட்டி கவுன்சில் நடக்குது, கவுன்சில் இந்த கவுன்சிலர் அவங்க வார்டை பற்றி இப்படி பேசுனாங்க, அவங்க வார்டுக்கு இவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கி இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சால் தான் அந்த மக்கள் கூட நம்ம கவுன்சிலர்கிட்ட பணம் கொடுக்கல, நம்ம கவுன்சிலர் கேட்டது கிடைக்கல, பாவம் கவுன்சிலர் என்ன பண்ணுவார், இந்த முனிசிபாலிட்டி இப்படி செய்கிறாங்களேன்னு அப்போ தான் தெரியும். எம்பி ஃபண்டு எவ்வளோ, எம்எல்ஏ ஃபண்டு எவ்வளோ செய்துக்கிறாங்கன்றது இது பொதுமக்கள் தெரிவிக்கணுன்ட்டு என்னுடைய அபிப்பிராயத்தை தெரிவிக்கிறேன்.